பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது 2024 முடிஞ்சு புது வருடம் 1/1/2025 என்று ஆரம்பிக்குது. அதில் நாங்கள் எல்லா உலக மக்கள் எல்லாரும் இன்று அதில் காலடி எடுத்து வைக்கிறோம். புது ஆண்டில் வரப்போகிற இந்த நடக்கிற இண்டையிலிருந்து நடக்கவிருக்கும் அந்த புது வருடத்தில் உலகத்தில் எல்லா மக்களும் ஒரு சாந்தி, சமாதானம், சுபிட்சம் நிறைந்த ஒரு ஆண்டாக, வாழ்க்கையில் துன்பங்களவாத இன்ப வாழ்க்கை, ஆரோக்கியம் நிறைந்த, செல்வம் நிறைந்த, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா வாழ்க்கை இந்த மக்களுக்கு, இந்த உயிரினங்களுக்கு கிடைக்க வேண்டும். உலகத்தில் சொல்லணும்னா துயரங்கள், நோய், துன்பம், வறுமை, சாக்காடு, பொருளாதார பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு நோய், இயற்கை சீற்றங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கு. அதிலிருந்து பாருங்கள், குருதேவா, சப்தரிஷிகளே, 18 சித்தர்களே, ஸ்ரீமன் நாராயணர் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா மகாலட்சுமி இருந்து எல்லா பாருங்கள் தேவதைகளிலிருந்து எல்லோரையும் நாங்கள் கூப்பிட்டு இன்று பெரிய மாபெரும் மகா யாகம், காயத்ரி மகா யாகம் செய்திருக்கிறோம். இதுவரை பாருங்கள் கடந்த 21 ஆண்டுகளாக நாங்கள் விடாமல் செய்கிறதால ஏதோ பாருங்கள் மலை போல வார துன்பங்கள் பனி போல போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி இனி வரப்போகிற இந்த காலத்தில் பாருங்கள், இறைவா மனமிறங்கி நாங்கள் தெரியாமல் செய்த பாருங்கள் எல்லா தீவினைகளில் எல்லாத்துலேயும் இருந்து எங்களை காப்பாற்றணும். இந்த எங்களை மட்டுமில்லை, இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான சாந்தி, சமாதானம், சுபிட்சம் நிறைந்த ஒரு வாழக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு இந்த புது வருடத்தில் பாருங்கள் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி உலக மக்களுக்காக, எல்லா உயிர்களுக்காக நாங்கள் இன்று ஒரு மாபெரும் மகா யாகம், ரிஷிகள் பரம்பரையில் மூலகுரு பாருங்கள் எங்களுக்கெல்லாம் காட்டி தந்த மூலகுரு அகஸ்திய மகரிஷி, முதல் சித்தன், ஆதி சித்தன் பாருங்கள் அகஸ்தியர், முதல் பாருங்கள் தனக்குள்ள அகத்துக்குள்ள கடவுளை கண்ட அகத்தீசன் காட்டி அந்த வழியில் வந்த நம்ம குரு பரம்பரையில் கன்னியா யோகீஸ்வரர், அதனைத் தொடர்ந்து பாருங்கள் குருவழியில் வந்த என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள், அவர்கிட்ட பாருங்கள் பிச்சையை அடியேன் தாங்கி இந்த 21 வருடங்களாக பாருங்கள் அந்த குரு பரம்பரையில் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆதியிலிருந்து பாருங்கள் அந்த பகவான் ஆதியிலிருந்து ஆதி சிவத்தோடு தொடர்பு கொண்ட அந்த அகஸ்திய மூலகுரு பாருங்கள் கொடுத்த அது அப்படியே தாங்கி வந்த அந்த குரு பரம்பரையில் வந்து இன்று கலியுகத்தில் பாருங்கள் சொல்லணும்னா துயரங்கள், வேதனைகள், வறுமை, சாக்காடு நிறைந்த இந்த கலியுகத்தில் இயற்கை சீற்றங்கள் நடமாடி கொண்டிருக்கும் பாருங்கள். வரப்போகிற எல்லா துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்று பெரிய மாபெரும் மகா யாகவும், என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் அவருடைய திருப்பாதத்துக்கு பாருங்கள் பாத பூசை உங்கள் சார்பாக அடியையும் செய்து நாங்கள் பாருங்கள் இரு கரம் கூத்தி பணிஞ்சு வணங்கி பாருங்கள் இவ்வளோ காலம் செய்து இன்று செய்து அந்த பிரார்த்தனை உலகத்தில் மனமிறங்கி சப்தரிஷிகள், இந்த உலகத்தை ஆளும் சப்தரிஷிகள், 18 சித்தர்கள், என்னை ஆட்கொண்டு வழித ஞானகுரு அகஸ்திய மகரிஷி, கன்னியா யோகி மகரிஷி பாருங்கள் உலகத்தில் எல்லா மகான்களும் பகவான் இருந்து எல்லோரையும் கூப்பிட்டு நாங்கள் இன்று பிரார்த்தனை பாருங்கள் பெரிய மாபெரும் யாகம் பண்ணியிருக்கோம். அது இறங்கி பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு வழியை காட்டுவார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் காட்டின வழியில் தான் பாருங்கள் கடந்த வருடங்கள் பாருங்கள் கடந்த யுகத்தில் நாங்கள் ரிஷிகள் எல்லாம் காட்டின அந்த வழியில் எங்களுக்கு பாருங்கள் இப்போ கலியுகத்தில் எங்களுக்கு வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்கிற இந்த கலியுகத்தில் பாருங்கள் அந்த கலி எப்படி பாருங்கள் எங்களுக்குள்ளே வந்து அதை இல்லாமாக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் காட்டின அந்த ரிஷி பரம்பரையில்
எங்களுக்கு அந்த யாகம் பண்ணுவதற்கும் அவர்களிட்ட அந்த பாருங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் தியானயமங்கள் தான தர்மங்கள் எங்களை செய்வதற்கும் ஒரு வழிகாட்டியிருக்கிறாள்டா. இது நாங்கள் ஏதோ பூர்வ இனத்தில் செய்த தவப்பயன். அதில் யோசிச்சு பாருங்கள். என் குருநாதர் சொல்வார் பாருங்கள், இல்லற தர்மம், வியாபார தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம், இதுலேயும் தர்மம் குறையும் போது உலகத்துக்குள்ளே பாருங்கள் இயற்கை சீற்றம் இருந்து பஞ்சம் பட்டினி தலைவிரித்தாடி நோயெல்லாம் தலைவிரித்தாடி உலகத்தில் பாருங்கள் உலகம் மக்கள் பாருங்கள் அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு இப்படிப்பட்ட மகான்கள் யோகிகள் பாருங்கள் அடிக்கடி வந்து அவதாரம் பண்ணி எந்த சுயநலமும் பாராமல் பாருங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் பாருங்கள் சரியாக பாருங்கள் இல்லற தர்மம், வியாபார தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம், ஆச்சிரம தர்மம் எப்படி அப்படின்ட்டு கடைப்பிடிச்சு அவர்கள் வழிகாட்டினார்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய மாபெரும் வழி எங்களுக்கு பாருங்கள் இம்மண்ணில் பாருங்கள் இந்த பாலமுனை, அதாவது ஆத்மஞானபுடம் மண்டூர் பாலமுனையில் அமைந்துள்ள இந்த பாருங்கள் பாலம் அமைந்துள்ள இந்த ஆத்ம ஞானபுடத்தில் இன்று உலக சேமத்துக்காக மாபெரும் யாகம் செய்வதற்கு பாருங்கள் ரிஷிகளுடைய மாபெரும் மகா யாகம் செய்வதற்கு பாருங்கள் எங்களுக்கெல்லாம் பெரிய கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மிக இது யாராலையும் அது கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா வழி. அப்போ நாங்கள் ஆச்சிரமத்தில் போனோடனே பாருங்கள் ஆச்சிரம தர்மங்களை நாங்கள் கடைப்பிடிக்கணும். இல்லற தர்மம், வியாபாரம், ஆலய தர்மம், அரசியல் தர்மங்கள் குறையும் போது உலகத்தில் மாற்றங்கள் வரும் புண்ணிய ரட்னம் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி சொல்வார். ஏனெண்டா ஆன்ம பலம் குறையும் போது உலகத்தில் பல துன்பங்களை நாங்கள் இப்போ உள்வாங்க வேண்டியிருக்கி அந்த உள்வாங்கி அதை பாருங்கள் நாங்கள் அதை செயலாக்கி அதோட பலனை நாங்கள் மட்டுமில்லை எங்களை சேர்ந்த சமுதாயங்கள் முன்னைக்கு பாருங்கள் வாழ்ந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் பாருங்கள் பார்க்க முடியாமல் அதை பாருங்க அந்த வேதனை எப்பெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் ஓங்குதோ அப்பெல்லாம் பாருங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணன் கீதையில் உரைத்த அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க பகவான் எங்களுக்கு ஞானிகளாகவும் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் வந்து எங்களுக்கு பெரிய வழி காட்டுறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகா சக்தி படைச்ச பெரிய மகா வழி நம்ம கிடைச்சிருக்கு பாருங்க. ஏன்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லி நாங்கள் மயங்கி அதுகளில் உலகத்து பக்கம் அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். நல்லா சிந்திச்சு பாருங்க ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த கடவுள் பாருங்க தூணிலே விரிப்பா துரும்பிரிப்பா உலகத்துக்குள்ள இருக்க எல்லா மரம் செடி கொடி பாருங்க நவகோள்கள் இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனால் பாருங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சுபாவங்கள் குணங்கள் தன்மைகள் இருக்கும். ஆனால் அவர் கடவுளுக்கு அது பாதிக்கவில்லை. அந்த கடவுளுக்கு பாருங்க பாதிக்கவில்லை. அந்த கடவுள் தன்மை எங்களுக்குள்ளேயும் வந்து கண்டா பாருங்க பலதரப்பட்ட குணங்கள் நிறங்கள் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் பலதரப்பட்ட மனிதரோட பழகிறதுகள் பாருங்கள் பல மனங்கள் பல கொண்ட இந்த உலகத்தில் எங்களுக்கும் பாருங்கள் அந்த கடவுள் தன்மை கடவுளை சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து தர்மம் சார்ந்து நாங்கள் வாழும்போது இல்லறத்தில் பாருங்கள் நல்லறம் வாழலாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் தர்மத்தை கடைப்பிடிச்சி சரியாக வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். அப்போ பாருங்கள் அந்த கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஒவ்வொரு ஈவராசிகளுடைய மரம் செடி கூடிய அனைத்துக்குள்ளேயும் பாருங்கள் பல சுபாவங்கள் பல குணங்கள் பல வழக்க வழக்கங்கள் பலதரப்பட்ட இருந்தாலும் அவருக்கு எதுவும் எனக்கு பாதிப்பதில்லை அர்ச்சுனா அப்படின்னு சொல்றார் பாருங்க. அப்ப என் குருநாதர் சொன்னா அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறுதுன்னு சொன்னா பாருங்க நாங்க கடவுள் பக்கம் அந்த கடவுள் தன்மை இல்லை பாருங்க. எந்த பக்கம் இருக்கும் பல சுபாவங்கள் கொண்ட பாருங்க ஒரு பல குணங்கள் சுபாவங்கள் கொண்ட அந்த சுபாவத்து பக்கம்தான் நாங்கள் இருக்கிறோம் கலியுகத்தில். அதனால தான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு குணம் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நோய் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பொருளாதாரம் இருந்து பாருங்க வாழ்க்கையில் முன்னபடியா நமக்கு வாழ முடியாதுன்னா கடவுள் தன்மையிலிருந்து பாருங்க தர்மத்திலிருந்து பாருங்க அந்த பொருட்கள சுபாவத்து பக்கம் நாங்கள் சார்ந்திருக்கோம். அந்த பொருட்கள தன்மைகள் பாருங்க சுபாவங்கள் எல்லாம் பாருங்க அந்த பக்கம் சார்ந்திருந்ததால அந்த தன்மை அழியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அழிவு பாதையை நோக்கி உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த சுபாவங்கள் பாருங்க தன்மைகள் அந்த பொருளோட கலர்கள் அந்த பக்கம் நாங்கள் சார்ந்திருக்கத்தால அது அளவுக்கு அதிகமான பற்று அளவுக்கு அதிகமான ஆசை அளவுக்கு அதிகமான பாருங்க அதை உள்முகமா பாசம் பற்று ஆசை அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது அது எங்களை ஆட்கொண்டு பாருங்க அது சொல்ற மாதிரி இயங்குற நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்க இயற்கை சீற்றம் இருந்து பாருங்க இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. போன கிழமை பாருங்க ஒரு பிளைட் ஒன்று 181 பேரோட போனவர்கள் பாருங்க அவர்கள் அவ்வளவு சந்தோஷமா வீட்டில இருந்து இறங்கி பாருங்க கொரியாவில் வீட்டில் பாருங்க வெளியில போய் அங்கே போய் சேரணும் அப்படின்னு நம்பிக்கையை இருந்தவர்கள் இடையில பாருங்க அப்படியே அந்த விமானம் படிச்சு போயிடுச்சு.
இதே மாதிரி அதுக்கு 3 நாளைக்கு முதல் பாருங்க ஒரு விமானம் படிச்சு பாருங்க, அதுலேயும் சிதறி பாருங்க எல்லாரும் அழுதாருங்க. அதே மாதிரி பாருங்க பல தீவுகளில் பாருங்க பல சுனாமிகள் ஏற்பட்டதெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. நீங்க எல்லாம் போன கிழமை அதுக்கு முதல் கிழமை பார்த்தா அதுகளை பார்த்தா நியூஸ்கள் எல்லாம் பாருங்க காட்டிக் கொண்டிருக்காரு. சொன்னா என்ன காரணம் என்னன்னா, கடவுள் தூணுல துரும்புல எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். எனக்கு உலகத்துல பாருங்க எதுலையும் பாருங்க பாதிப்பதில்லை. ஆனால் நீ பாருங்க பல சுபாவங்கள் குணங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் கொண்ட அந்த பக்கம் ஆசை பற்று பாசங்கள் பக்கம் அந்த பக்கம் நீ சார்ந்து அதை திங்க் பண்ணும் போது உனக்குள்ள இருக்க உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தி உனக்குள்ள இருக்க ஆன்ம சக்தி குறையும் போது நீ தர்மத்திலிருந்து வெளியே வரும் போது உனக்கு பாருங்க எப்போ என்ன நடக்கும் என்ற நிலையில பாருங்க நீ கண்ணை கட்டின பாருங்க இதுகள் மாதிரி வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது, அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம், வாழ முடியாத அளவுக்கு நீ வேதனைப்படும் போது படைச்சவன் ஒரு நாளைக்கு அங்க வர்றார். அதை யோசிச்சு பாருங்க, எந்த சுயநலம் இல்லாம நான் படைச்சவன் பாருங்க, இந்த பொருள் அனைத்தையும் நான் படைச்சேன், நீ என்ன கொண்டு வந்தா வரும்போது போக்குள்ள நீ என்ன கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறார். வந்து சிந்திச்சு பாருங்க, நீ வரும்போதும் பாருங்க நீ ஒன்றும் கொண்டு வரல, உனக்கு தெரியாது, போகும்போதும் உனக்கு தெரியாது. இடையில பாருங்க உன்னை நான் இந்த உலகத்தில் என்னை சார்ந்து இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் அளவுக்கு எடுத்து சந்தோஷமா வாழ்ந்து நீ இறுதியில் என்னட்ட வா அப்படின்னு சொல்லித்தான் எங்களை இந்த கர்ம பூமிக்கு அனுப்புனார். அப்படி அனுப்பும் போது பாருங்க இங்க வாழ்க்கை பாருங்க பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட குணங்கள் இல்லறங்கள்ல பாருங்க எல்லாத்திலையும் நீ நல்லரா மாறிக்கொண்டா என்னை சார்ந்து வாழ்ந்தேன்னா எல்லா கடமையும் சரியா செய்யும் போது பாருங்க யோகியா வாழ்ந்து இறுதியில் பாருங்க அந்த யோகம் உன்னை பாருங்க நீ வந்த இடத்துக்கே கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை எங்களுக்கு அடிக்கடி வந்து போதிச்சார்கள். நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் கிடைச்சி பாருங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அந்த வாக்கியத்துக்கு இணங்க வையத்துள் பாருங்க அவர்கள் அவதாரம் பண்ணி அவர்களும் இல்லற தர்மம் வியாபார தர்மம் ஆலய தர்மம் அரசியல் தர்மம் எல்லாத்தையும் தர்மத்தின் படி பாருங்க கடைப்பிடிச்சு வாழ்ந்ததால் அவர்களுக்கும் பாதிக்கலை. நீ மட்டும் ஏன் பாதிக்குது உனக்கு பாருங்க, நான் உன்னை போல் தான் பிறந்து வளர்ந்து அப்படியெல்லாம் செய்து பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அர்ஜுனா ஏன் என்னை பாதிப்பதில்லை, உன்னை பாதிக்குது. நான் பக்கத்தில் இருந்தாலும் பாருங்க நீ என்னை பாருங்க நினைக்கல. நீ உன்னுடைய அளவுக்கு அதிகமான பாசம் அளவுக்கு அதிகமான பற்று அளவுக்கு அதிகமான பாருங்க என்ன நீ எடுத்ததெல்லாம் பாருங்க உன்னை பாதிக்கு. அதனால தான் சோர்ந்திருக்கிற எலும்பு பாருங்க உன்னுடைய தர்மத்தை நிலைநாட்டு எலும்பு உனக்குள்ள பிடிச்சிருக்க பாவத்தை பாருங்க கரைப்பதற்கு எலும்பப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் உபதேசம் பண்றார் கீதையில். சிந்திச்சு பாருங்க, நாங்க கடந்த 21 ஆண்டுகளாக பாருங்க உங்களுக்குள்ள ஒரு குருஷேத்திரம் நடந்து கொண்டிருக்க ஒரு ஆளுக்கும் என்ற ஒவ்வொரு ஆளுக்கும் பாருங்க ஒவ்வொரு பிரச்சனை துன்பங்கள் நடந்து கொண்டிருக்க அதுதான் குருஷேத்திரம். அதுல இருந்து நீ வெளியே வாரத்துக்கு பூர்ணமாக என்னை சரணாதே என்று சொல்லி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி பூர்ணமா நீ பாருங்க இந்த ஆச்சரிய தர்மத்தில் கடைப்பிடிச்சு போ அப்படின்னு நாங்க சொல்றோம் பாருங்க. ஏண்டா குருவுக்கு தெரியாம எதுவும் நடக்காது பாருங்க. நாங்க தெரியாமல் செய்த கர்மவினையே கை வச்சு எடுக்கிற குரு பாருங்க அவர்கிட்ட பாருங்க நாங்க சரியா நடக்கணும், தர்மத்தின்படி நடக்கணும். அப்படி நடந்தால் பாருங்க எங்கட கர்மாக்கள் தானாக கரைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கைரண்டா அவர்களால் மட்டும்தான் கர்மாக்களை கரைக்கல வேண்டாம், படைச்சவன் தான் குருவா வருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா சக்தி படைச்ச பாருங்க அகஸ்தியர் மூலகுரு கண்ணையா யோகி மகரிஷி பாருங்க என்னை ஆட்கொண்டு வழிந்த ஞான குரு பகவானுடைய பாருங்க அந்த குரு பரம்பரையில எங்களுக்கு அந்த குரு பரம்பரையில அந்த அமிர்தத்தை பாருங்க பருகக்கூடிய சகல வழிகளையும் பாருங்க பெற்று வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி இக்கலியுகத்தில் பாருங்க எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிக்கின்றா. உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். என்னன்னா உங்க உயிர்கள் பாருங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு பாருங்க எப்படி இதுல துன்பப்படுறார்கள் ஒரு 9-10 பேரான காப்பாத்து புண்ணியரட்டம் தான் பாருங்க அடியனை அனுப்புனார்கள். உங்களை பாருங்க 21 வருஷமா இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அடியனை இங்கே அனுப்புனார்கள். நீங்க பூர்ணமா பாருங்க ஒரு குரு வழியில பாருங்க சரியா நேர்மையாக ஆச்சரிய தர்மத்துப்படி பாருங்க சரியா நீங்க நடந்தால் பாருங்க நீங்க கிறிஸ்டன் வாழ்ந்த மாதிரி என்ன செய்யும் நீங்க ஒன்றும் பாதிக்காதுண்டா. இறைத்தன்மை பாருங்க தெய்வீக தன்மை பக்கம் வந்துடுவீங்கள். உலகத்தில் பல சுபாவங்கள் குணங்கள் பல தன்மைகள் உங்களை பாதிக்காது. அதை கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஞானத்தின் மூலம் வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நம்மளுக்கு பாருங்க வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி படைச்ச மகா வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பாக்கியம் பாருங்க. அதுதான் சொல்ல வையத்துள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். சின்ன உதாரணம் பாருங்க, ஒரு ஞானி பல வருடங்களாக பாருங்க தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். பல வருடங்களாக அவர் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பாருங்க ஒரு பணக்காரால் பாருங்க நிறைய கரத்தைகள் டிராக்டர்ல எல்லாத்திலையும் பாருங்க அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாமான எல்லாம் கொண்டு போய் அங்க கொடுத்தாராம் அந்த ஞானித்த.
அப்படி அவர் கொடுத்து போட்டு பாருங்க, எல்லாத்தையும் அங்கே ஆசிரமத்திலிருந்து எடுத்தாங்க, எல்லாம் அவர் கொண்டு வந்த சாமானெல்லாம் எடுத்தாங்க. அவர் அந்த சாமிக்கு முன்னால அப்படியே இருந்தாராம். என்னன்னு சொன்னா பாருங்க, இவ்வளவு சாமான் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த சாமி நன்றி சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துருக்காரு. அவர் ஒன்றும் பேசல, நன்றியும் இவ்வளவு சாமான் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த சாமி நன்றி சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துருந்தார் பாருங்க. அவர் ஒன்றும் பேசல பாருங்க, அவர் அப்படியே போயிட்டார். அவர் சொன்னார் பாருங்க, நான் அவ்வளவு சாமானெல்லாம் கொண்டு வந்த எங்கேருந்து, உங்கள் சாமி ஒரு வார்த்தைன்னா நன்றி சொல்லலைன்னு இங்கே வார ஒரு ஆள்கிட்ட சொன்ன அடுத்த நாள். அப்போ அவர் வந்து சொன்னார் பாருங்க, அந்த சாமிகிட்ட சொன்னார் பாருங்க, சாமி இப்படி ஒரு ஆள் நேற்று நிறைய சாமானெல்லாம் பல இதுகள் கரத்தைகள் அதுகள் எல்லாத்துலேயும் நிறைய பாருங்க அரிசி இருந்து எல்லா பருப்பு வகைகள் எல்லா சாமானும் அன்னதானம் கொடுக்குறதுக்கு கொண்டு வந்தவராம். அப்புறம் கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தவராம். ஆனால் ஒரு வார்த்தை கூட நன்றி நீங்கள் சொல்லலையாமண்டா அவர் சொல்கிறாருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் என்னன்னு சொன்னா பாருங்க, அவன் நன்றி சொல்லுவார்ன்னு போட்டுதானப்பா இருந்த, எனக்கு தெரியும், அது நான் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார். நான் ஏன் சொல்லணும் பாருங்க நன்றி பாருங்க, நான் பல வருடங்களாக தர்மம் செய்து கொண்டு வரோம். என்னுடைய பாவத்தை நான் தெரியாமல் செய்த பாவத்தை கரைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க என்று எனக்கு தானப்பா அவன் நன்றி சொல்லணும். பொழுதுலேருந்து நானே என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, நாங்கள்லாம் ஒரு குருவிட்ட வந்திருக்கோம் பாருங்க, நாங்க பாருங்க செய்யற எல்லா பாருங்க செய்யறதுக்கும் பாருங்க நமக்குரிய தண்டனையோ பாருங்க அதுக்குரிய பலனோ அதுக்குரிய பாருங்க சம்பளம் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் இயேசு புரான் சொன்னான், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்பா, அதை நீ குறைய செய்தால் நோயாளிக்கும் இல்லாட்டி உனக்கு ஒரு துன்பம் ஒரு பிரச்சனை மனத்தில் ஏதோ ஒரு பிள்ளையாளால் ஏதோ பிரச்சனை வரும்ப்பா, நீ பூர்ணமாக நீ பாருங்க ஒரு குருவிட்ட சரணாகதி அடைஞ்சி பாருங்க அவர் என்ன தர்மத்தை உனக்கு கடைப்பிடிக்க சொல்றான்னு சரியா நீ கடைப்பிடிச்சாப்பா உன் கர்மாக்கள் உன்னை விட்டு போறது உனக்கு தெரியாமலே போகும் அப்பா, உனக்கு தெரியாமலே போற கரைச்சுடுவாரு, உனக்கு தெரியாம நித்திரக்கண்ணில இருந்து எல்லாத்திலையும் வார இந்த பிளைட் எல்லாம் பிடிச்சு வார மரணத்தை உனக்கு தெரியாம காப்பாத்துவாரப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க சொல்லியிருக்கார். என்ன சொல்றார் குருமார்கள், ஏனண்டா அவர்களால் மட்டும்தான் பாருங்க எங்களுக்குள்ள என்ன இருக்கு, இந்த உலகத்துல என்ன நடக்குது, என்ன மாற்றம் நடக்குது, அதுல இருந்து உலக மக்களை எப்படி காப்பாற்றணும் சகல விஷயத்தையும் கொண்டு வந்தவர்கள் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி படைச்ச ஒரு வழியில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாம் வரும் நமக்கெல்லாம் பொருள் எல்லாம் வரும்போது ஆசை பற்று பாசம் எல்லாம் வரும். நீங்க எல்லாம் பாருங்க பாருங்க நாங்க தெரியாம செய்த கர்ம வினையில தான் ஒரு குருவை சரணடைகிறோம். அப்போ உங்களுக்கு பாருங்க அது சரியான வழியில நீங்க போகாத பட்சத்தில் பாருங்க உங்களுக்கு ஆசை வரும், அளவு கடந்த ஆசை, அளவுக்கு அதிகமான பற்று, அளவுக்கு அதிகமான பாசம் வந்து உங்களை பாவம் செய்ய சொல்லும். பாருங்க அது டேஸ்டா தான் இருக்கும், ஆனால் அதிலிருந்து பாருங்க உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பாருங்க அவர்கள் நம்மளுக்கு பாருங்க வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்ல பாருங்க எங்களை கொல்ல இருக்கிற தீவினையை கொல்வதற்காகத்தான் பாருங்க எங்களுக்கு வருத்துறார் ஒழிய. இதைத்தான் நபிநாயகம் சொல்லியிருக்காருன்னா, துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு பாருங்க எங்களுக்கு கொடுத்து உங்களை வேதனை படுக்கணும், உங்களை டேஸ்ட் அனுபவிக்க உண்டு, அப்படி ஒன்றும் இல்லப்பா. துன்பங்களும் வேதனைகள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருட்கொடை, அது கொடுத்தா தான் நீங்க வந்து எங்கள்கிட்ட அந்த அருளை பெற்று உங்களுக்குள்ள நீங்க கர்மாக்கள் கரைக்கப்படும் அப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் உபதேசம் பண்ணார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி படைச்சதுல என்னன்னா, நாங்க ஆசிரமத்தில் வந்தவர்கள் பாருங்க சரியா நேர்மையா நீங்க கடைபிடிக்கணும். இல்லாட்டி பாருங்க என்ன செய்வான், சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாருடா. சிவனுடைய பாருங்க இந்த உலகத்துல படைச்ச எல்லா ஜீவராசிகளும் பாருங்க சிவனுடைய சொத்துக்கள் பாருங்க, அதுல எதையும் நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அது அதை நீங்க அனுபவிச்சு ஆகணும். அதுல இருந்து வெளியே வாரன்னு சொன்னா பூர்ணமா அந்த சிவனே நீ சரணாடைஞ்சா அந்த பாவத்தை சங்காரம் பண்ணி உனக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய வழியும் அவருக்கு தெரியும் அப்பா. அதனால தான் பாருங்க அந்த சிவன் தானே குருவா வந்து கொண்டிருக்கார். பாப்பாத்தின் கடவுளாக மகாவிஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் பாருங்க கடவுளாக நான் தான் வந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் வரும் அகங்காரம் வரும் பாருங்க, ஆசை வரும், பற்று வரும். இதுக்கு ஒரு சின்ன கதை. விஸ்வாமித்திரருக்கும் பாருங்க வசிஷ்டருக்கும் பாருங்க ஒரு போட்டி வந்திருக்கு. போட்டி என்று சொன்னால் நாம் பெரியாள், விஸ்வாமித்திரர் தவம் பண்ணி சக்தி பெற்ற உடனே பாருங்க நாம் பெரியாள் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பாருங்க கர்வம். இப்போ நம்மெல்லாம் பாருங்க கர்மத்தை கடப்பதற்காக ஒரு குருவிட்ட வந்திருக்கோம். பிறகு நாங்கள் பாருங்க கொஞ்சம் அப்படி போன உடனே நாங்கள் பாருங்க பொருளாதாரத்து பக்கம் ஏதோ பக்கமோ பாருங்க பாவம் செய்ய உண்டாக்குறோம். இல்லாட்டி நாங்கள் அப்படி என்று சொல்லி சோரம் பண்ண அப்போ பாருங்க அப்போ இருந்து நாங்கள் பாருங்க தர்மத்திலிருந்து மீறுறவனா அவர்கள் ஆச்சிரம தர்மத்திலிருந்து மீறுறார்கள், இல்லற தர்மத்திலிருந்து மீறுறார்கள். பாருங்க அரசியல் எல்லா தர்மத்திலிருந்து மீறுறதால வேதனையில் அவங்க தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தர்மத்திலிருந்து மீறும் போது இந்த உலகத்தில் வாழ்ற இல்லற தர்மம் வியாபாரம் ஆளுத எல்லா நமக்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். சிந்திச்சு பாருங்க.
நாங்கள் இண்டையிலிருந்து ஒரு சங்கல்பம் கொள்ளணும். நான் இண்டையிலிருந்து பாருங்க இயன்றவரை பாருங்க சரியா வாழ்வதற்கு அப்படின்ற ஒரு சங்கல்பம் நான் கொள்ளணும். இப்படித்தான் பாருங்க பாருங்க கடும் தவம் பண்ணி பாருங்க விஸ்வாமுத்திர சக்தி பெற்றுத்தார். அவருக்கு ஒரு கர்வம் வந்தாண்டா, என்ன விட இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கர்வம் வந்தது. வசிஷ்டருக்கும் பாருங்க போட்டி, நான் தான் பெரியாள் என்று வசிஷ்டர் சொன்னாரு, விஸ்வாமுத்திர சொன்னார் நான் தான் பெரியாள் என்று. இதுக்கு மத்தியம் வைக்க ஒரு ஆள் வேணும் என்று சொல்லி ஆதிசேடனை நோக்கி போனாங்க. ஆதிசேடன் பூமி பாரத்தை தாங்கி திரிக்கிறார், பூமியை தாங்கி திரிக்கிறார். கடும் பாரம், நம்ம பாவம் செய்ய செய்ய அவருக்கு தோல்ல இங்கே பாரம், நம்மளுக்குள்ள மனதில் பாரம் ஏற்ற அவருக்கு பாரம் பூமாதேவிக்கு. அதனால தான் பூமாதேவி எல்லாரும் போய் மகாவிஷ்ணு சரணடைஞ்சிருவாங்களாம். எங்களுக்கு பூமி பாரம் பாருங்க தாங்க இல்லாண்டா, நான் அவதாரம் பண்ணுவேனப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். அடிக்கடி அவதாரம் பண்ணுவார். அப்படி பாருங்க அவர்கள் 2 பேரும் போன உடனே பாருங்க ஆதிசேஷன் கடும் பாரத்தில் பூமியை தாங்கி திருக்கிறார். அப்படியே பூமியை தாங்கி திருக்கிறவர் சொல்றாரு, நீங்க செய்த தபோ சக்தி யாரு பாருங்க எனக்கு எனக்கு இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு யாரு தாராங்களோ அவர்கள் தான் என்ன முதலாவது ஆள் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னார் போட்டியில. அப்போ உடனே பாருங்க என்ன விஸ்வாமுத்திரன் என்னடா அளவுக்கு அதிகமான கர்வம், அவர் வாய்முந்தி டக்குன்னு நான் தாரம் அரவாசண்டு என்னடா அப்படி தான் அவர் தானே கடும் இதாரிக்காரு கர்வத்தில் பாருங்க. இந்த தலைகுனியத்துக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோலாம் செய்து அவர் மகளெல்லாம் பாருங்க அவர் துஷ்யந்தனை கல்யாணம் கட்ட வச்சு பாருங்க துஷ்யந்தனுக்கு இது என்ன இந்த மனுஷே இல்லைன்ற மாயை கொடுத்து மறைச்சி பாருங்க அவரை தலைகுனிய வச்சாங்க. கூடுனா பாருங்க நாங்கள் எல்லையும் தலைகுனிய வேண்டி வரும், எங்களோட மதிப்பு அப்படியே குறைஞ்சிடும், யாரும் மதிக்க மாட்டார்கள். ஏன்னா நாங்கள் செய்த கர்மா எங்களை விடாது, அதனால இருந்து காப்பாற்றி நீ தங்கம் மாதிரி 22 கரண்மாய் உலகத்தில் வாழப்பா என்னை சரணாகதி அடை, நான் இந்த உலகத்தில் அழியாத ஆள் அப்படின்னு சொல்லி அரிச்சனட்டு சொல்றாரு. என்னை நீரால் நெருப்பால் ஒண்டாயும் அடிக்கலா, அப்படிப்பட்ட என்னோட நீ சரணாகதி அடைஞ்சி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாருன்னா பெருமதியா இருக்கலாம். நாங்கள் உலகத்து பக்கம் அளவுக்கு அதிகமாக போனா பாருங்க என்னையும் உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கும் பெருமதி இல்லாத அளவுக்கும் நாங்கள் வந்துருவோம்ன்றதுக்கு இந்த கதை உதாரணம். அவர் கொடுத்தார், அரவாசி சக்தியை கொடுத்தாரு, பாரம் குறையவில்லை விஸ்வாமுத்திரா அப்படின்னு சொன்னார். வசிஷ்டர் பாருங்க கொடுத்தாரு அவருக்கு அரவாசி, உடனே பாரம் குறைஞ்சு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க என்ன இதில் வித்தியாசம் என்னன்னா, இவர் தான் மட்டும் பெற்ற சக்தியை பாருங்க கொடுத்தாரு. ஆனால் வசிஷ்டர் என்ன செய்தான்னா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாருக்குள்ளே அந்த சக்தியை உண்டாக்கி அந்த சக்தியை அவங்கெல்லாம் வளர்த்த உடனே பாருங்க அவர் தான் என்ன அவர் தான் பெரிய சக்தி வாய்ந்தாள். அவரோட சக்தியை எல்லாருக்குள்ளேயும் கொடுக்குறாரு. எங்களுக்கு ஒரு நல்லது தெரிஞ்சா பாருங்க பல பேருக்கு கொடுத்து அதை வளர்க்கணும். கரைந்துண்ணும் காகம் போல் ஞானியர் வாழ்க்கை என்று ஈஸ்வரப்பட்டு சொல்லிக்காரு. ஞானிகள் பாருங்க தாங்க பெற்ற சக்தியை பாருங்க புளிஞ்சி காடும் மலைகளில் போய் புளிஞ்சி தாங்க பெற்ற சக்தியை யோகாசிரமங்கள் அமைச்சு பாருங்க பல இடங்களில் போய் தாங்க எந்த இதுவும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காம அப்படியே கொடுத்துட்டு போறாங்கப்பா. அதான் அவர் ஈஸ்வரப்பட்டிருக்கார். எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, கொடுத்துட்டு போறாங்க. அதான் கடவுள் தன்மை. இதான் அர்ஜுனன் சொல்றாரு பாருங்க, நீ என்னை பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சா உன்னுடைய பாருங்க எனக்குள்ளறிக்கே பாருங்க பூர்ணமான சக்தி உனக்குள்ள வரும்போது உன்னுடைய பிறவிக்கடன் அப்படியே தீருமப்பா அப்படின்னு சொல்லி தான் கர்ணன்கிட்ட சொல்றாரு. அப்ப வசிஷ்டருக்கு தான் பாருங்க வெற்றி. என்னன்னா அவர் எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தியை கொடுத்து எல்லாரும் வளர்த்துட்டாங்க. இப்போ இதுல இருந்தா பாருங்க நாங்கள் வரப்போற எல்லா துன்பங்கள்ல எங்களுக்குள்ள துன்பங்கள்ல வெளியில் இருக்க எல்லா துன்பங்களுக்கும் பாருங்க நம்ம ஒரு தீர்ப்பு கிடைக்கும்டா கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்னடா கூட்டு சக்தி ஒன்று கூடக்குள்ள விஞ்ஞானம் அணு சக்தி மின் சக்தி காந்த சக்தி கண்டுபிடிச்ச மாதிரி ஞானிக கண்டுபிடிச்சா பாருங்க என்ன ஆன்ம சக்தி மனசக்தி மந்திர சக்தி இயந்திர சக்தி. இந்த சக்தி மூலம் பாருங்க வானப்பரப்பில் தாக்கத்தை உண்டாக்கி வானப்பரப்பில் பாருங்க நல்லதை செய்ய வைக்கலாம் என்று சொல்லி நம்ம ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க பாருங்க இப்ப பண்ணின கூட்டு தியானம் பாருங்க கூட்டு பிரார்த்தனை அது பாருங்க மாபெரும் சக்தியாக உருவாகி இந்த அண்டத்துல இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பாருங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்கி பாருங்க வரப்போற துன்பங்கள்ல இருந்தும் எங்களுக்குள்ள இருக்க துன்பங்கள்ல இருந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு கண்ட ரிஷிகள் பாருங்க எங்களை ஒன்று கூடி பாருங்க இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள்ல பங்கு பற்றி எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த கூட்டு சக்தி ஒன்று கூடும் போது பாருங்க வாழ்க்கையில நாங்க என்ன இன்னும் சக்தி போய் எங்க வாழ்க்கையை வெற்றி அடையக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கும். என்னன்னு சொன்னா ஒரு ஊர்ல பாருங்க ஒரு ஆள் போய் பாருங்க அந்த ஊர்ல ஒரு பாதை வேணும், ஒரு ரோட்டு வேணும். ஒரு ஆள் போய் அங்க போய் பாருங்க அந்த பெரிய ஆள்கிட்ட விண்ணப்பம் செய்தோம்னு சொன்னா அது செல்லுபடியாகாது, பெருசா அவர் எடுக்க மாட்டார்.
விஸ்வாமுத்திரருக்கு எடுக்காத மாய். ஆனா எல்லாரும் சேர்ந்து பாருங்க, ஒரு அந்த ஊரெல்லாம் சேர்ந்து போய் ஒரு விண்ணப்பம் செய்தவன்டா அது எடுபடும். அதே மாதிரி நாங்க இந்த உலகத்துல பாருங்க தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த அந்த உயிரினங்கள் எல்லோரும் இனி வரப்போற இந்த 25ஆம் ஆண்டுல பாருங்க ஒரு ஆரோக்கியம் நிறைந்த, ஒரு சமாதானம் நிறைந்த, ஒரு பாருங்க ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் நிறைந்த, சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் அப்படி என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் செய்த மகா பெரும் யாகம் நிச்சயம் பாருங்க கடவுள் மனம் இறங்கி சப்தரிஷிகள் இந்த உலகத்தை ஆளும் 18 சித்தர்கள் இருந்து என்னை ஆட்கொண்டு வழித்தின ஞானகுரு இருந்து அகஸ்தியர் கன்னியகம் இருந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணம் பாருங்க எல்லா மகாதேவர் இருந்து எல்லா சக்திகளும் பாருங்க ரிஷிகள் பாருங்க எங்க கூடுறாங்களோ எங்க யாகம் பண்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வருவார்கள்னா எங்களை போல சக்தி பெறுறதுக்கு அங்க வருவார்கள் அப்பா ரிஷிகள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அதனால தான் நீங்க எல்லாம் எழும்பி பாருங்க. அவர்கள் வந்த உடனே நாங்க தன்னை மறந்து அல்றம் பாருங்க. அவர்கள் வந்து அந்த அருளை எங்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த உலகத்தை நீ ஒரு பெரிய ஒரு மகா பெரும் பாருங்க ஒரு வாழ்க்கையில மக்கள் எல்லோரும் எல்லா உயிரினங்களும் ஒரு சுபிட்சமாக சாந்தி சமாதானம் பெற்று வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிகுறி காட்டியிருக்கார் பாருங்க. நீங்கள்லாம் எழும்பி கதினையில் ஸ்ரீமன் நாராயணன் வந்து இறங்குகிறார். அதில் யோசிச்சு பாருங்க, அந்த இறங்கி எல்லோருக்கும் பாருங்க ஆசீர்வாதம் பண்றாருன்னா இந்த சக்தி பாருங்க பூமியில் இறங்கும் போது பூமியில் இருக்க பாரம் குறையும் போது பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயம் பாருங்க அந்த நல்லத்தை கொடுப்பார். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட மகா யாகங்கள் யக்ஷங்கள் தியான ஜபங்கள்ல ஒரு மகான்கள் காட்டுற வழியில போய் பாருங்க ஒரு கூட்டு பிரார்த்தனையில அவங்க சொல்ற வழியில போய் தியான ஜபங்கள்ல ஈடுபடணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆசை ஆசை அருமின் ஆசை ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்ல என் ஆசை பாருங்க எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கூடும் போது ஈசனையே பாருங்க ஆசையா நம்ம கும்பிட்ட வேண்டாம், அந்த ஈசனை விட்டு இன்னொரு ஈசன் வரக்குள்ள மாறிடும் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அன்புதான் நிலையானது பாருங்க. அன்பே சிவம் என்பதை பாருங்க நீ கனவுலையும் நினைவிலையும் பாருங்க வச்சுக்கொண்டு வரப்போற பாருங்க எல்லா துன்பங்கள் வேதனையில் நடந்து கொண்டிருக்க எல்லா துன்பங்களையும் பாருங்க ஒரு மூலையில பாருங்க ஆத்ம ஞானபுடத்தில் மாபெரும் யாகம் நடக்குதப்பா அப்படி என்று சொல்லி பாருங்க இறைவனங்களை இன்று பாருங்க இங்க வந்த எல்லோரையும் எழுப்பி விட்டுறீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க பாருங்க. இந்த உலகத்தில் உயிரினங்கள் தெரியாமல் செய்த எல்லா கர்ம வினைகள் இருந்து வெளியே வாரத்துக்கு நீயும் போப்பா. உன்னுடைய பாருங்க ராமர் பாருங்க பாலம் கட்டும் போது அணிப்புள்ளை பாருங்க தன்னுடைய இதுக்காக என்ன செய்தாரு, தானும் அதுல பங்கு பெறணும் என்று பாருங்க எல்லாரும் கல்ல தூக்கி போட்டாங்க. அவர் மண்ணை கொண்டு போட்ட மாதிரி நாங்க எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து பாருங்க நாங்க இப்ப கூட்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்க என்னை இந்த உலகத்துல வரப்போற எல்லா துன்பங்கள் எல்லா உயிர்களும் பாருங்க வேதனையின்றி நோய் நொடியால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை, பல பிள்ளைகள் பாருங்க இன்றைக்கு நோய் பாருங்க சாப்பாடு இல்லை உலகத்துல பாருங்க. நீங்க சாப்பாடெல்லாம் கொட்டிடாங்கல்ல யோசிச்சு பாருங்க. பெரிய ஒரு கதறிக்கு வாசிக்கு வள்ளுவர் பாருங்க செம்பெல்லாம் வச்சு அதெல்லாம் சொல்லி பாருங்க. அப்படி பாருங்க ஆச்சிரமத்தில் என்ன கொடுக்கிறார்களோ அது மருந்து அப்பா அதை கொடுக்குற பாருங்க. ஏன்னு சொன்னா நீங்க ஜென்மாதி ஜென்மம் செய்த கர்ம வினைகள். உங்களுக்கு ஒரு நோய் வந்தா 2 நாளைக்கு உங்க மனைவிய புள்ளைய பார்க்க மாட்டாங்க, அது மனத்துண்டா கிட்டையும் பெற மாட்டாங்க பாருங்க. ஆனால் நீங்க இந்த மணக்கிற எல்லா பாவங்களையும் கையை வச்சு எடுக்கிறார் குருதேவர் பாருங்க. சிந்திச்சு பாருங்க. எல்லா கர்ம வினைகளையும் கை வச்சு தன்னுடைய கையை வச்சு எடுக்கிற அந்த குருதேவர் பாருங்க. அவரை பூர்ணமா நீங்க சரணாகதி அடையும் போது அவர் சொல்ற வழியில போகும்போது நிச்சயம் பாருங்க ஸ்ரீமன் நாராயணன் உங்களை காப்பாற்றுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா துன்பங்கள் வேதனைகள் இந்த உலகத்தில் இருக்க பாருங்க எல்லா ஜீவராசிகளும் பாருங்க காப்பாற்றப்படணும் நாராயணா அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் நாங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கு செய்த மகா பெரும் மாபெரும் யாகம் மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படி என்று சொல்ல அந்த பகவான் நிச்சயம் நம்மளையும் பாருங்க எங்களை சேர்ந்த எல்லா உயிரினங்களையும் நிச்சயம் காப்பாற்றுவார். என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீர்கள். இன்று போகும்போது பாருங்க எல்லோரும் சந்தோஷமா தான் போயண்டா. என்னுடைய குருநாதர் பாருங்க பல அவதாரங்கள் நம்ம மாபெரும் மகாசக்தி படைத்தவர். அவர் வெறுங்கையோட யாரையும் அவர்கிட்ட வந்து பாருங்க அவர் சொல்ற மாதிரி கேட்டவர்களை யாரும் வெறுங்கையோட அனுப்புற மாதிரியே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் வரப்போற எல்லா துன்பங்களும் என்ன அப்படின்னு சொல்லி அறிந்த மூலக்கூறு மூலம் வந்தவர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட மாபெரும் மகா யாகத்தில் இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கோம். என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே